அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற படம் ஷூ ஃப்ரம் ஷோ, கன்னட ஹாரர் காமெடி படம். ஷூ ஃப்ரம் ஷோ, அது என்ன ஷூ ஃப்ரம் ஷோனா? சுலோச்சனா ஃப்ரம் சோமேஸ்வர். சுலோச்சனா ஃப்ரம் சோமேஸ்வரா, அதோட சுருக்கம்தான் ஷூ ஃப்ரம் ஷோ. படம் முழுக்க ஒரே காமெடி தான். வசனங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஆக்டர்ஸோட டைமிங் காமெடியெல்லாம் இந்த படத்துக்கு நல்லாவே செட் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக சொல்கிறேன். படத்தோட பேர் தான் வித்தியாசமாக இருக்கா, படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அதுவும் கொஞ்சம் இல்லை, நிறையவே வித்தியாசமாக இருக்குது. வழக்கமான காமெடி படம் மாதிரி இல்லை. சிரிப்போட சமூக சிந்தனையும் சென்சிட்டிவான விஷயங்களையும் கையாண்டிருக்காங்க. டைரக்டர் ஒரு வித்தியாசமான கதைக்களம் தான் எடுத்திருக்காரு. இந்த படத்தோட கதை, ரவி அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் நமக்கு அறிமுகமாகுது. அவர் கொஞ்சம் வயசானாலும் மனசளவில் பேச்சுலராக தான் இருக்கார். அவர் தான் ஊரில் ஒரு பெரும்புள்ளி மாதிரி. அவரை கலந்து ஆலோசிக்காமல் எதுவுமே அந்த கிராமத்தில் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு கிராமம். அங்கே இவர் கூட சில அல்ற சில்றங்க சுற்றிட்டு திரிகிறாங்க தலைன்னு. கல்யாணம் முதல் துக்கமாக இருந்தாலும் சரி, கருமாதியாக இருந்தாலும் சரி, இவங்க தான் தலைமை. நல்லது கெட்டது எதுவுமே ரவி அண்ணா அன்கோ இல்லாமல் எதுவுமே நடக்கக்கூடாது. அப்படி ஒரு எழுதப்படாத சட்டம். இவங்க தான் மொத்தத்தில் எல்லாத்தையும் எடுத்து நடத்துறது. இந்த அசோகன், இந்த இடத்துல அசோகன் அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம். அந்த அசோகா இருக்காப்புலையே, அவர் பண்ணுற ஒரு சம்பவம் ஒன்று, ஒரு கட்டத்தில் அந்த கிராமத்தில் ஒரு பிரளயமே வெடிக்குது. அதுக்காக ஒரு கட்டத்தில் அசோகாவுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு அந்த பேயை எப்படியாவது விரட்டி ஆகணும்னு ஒரு சில சம்பவத்தை செய்ய போக, இதுக்கப்புறம் என்னாச்சு? இவ்வளோ தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தை ஜேபி துமிநாட் அவர் தான் அறிமுக இயக்குனர். முதல் படம் அந்த அசோகா கேரக்டரில் ஏற்று நடிச்சிருக்காரே இயக்குனர், அவர் தான் ஜேபி துமிநாட். ரொம்ப பிரமாதமாக இயக்கி நடிச்சிருக்காரு. எப்படி இந்த படத்தை இவ்வளவு காமெடியாக இன்னைக்கு சமூகத்துக்கு தேவையான சமூக சிந்தனையோட இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு நம்மளை ஆச்சரியப்பட வைக்குது. சென்சிட்டிவான நல்ல மெசேஜையும் கொடுத்துருக்காங்க. இந்த படம் முழுக்க காமெடி தான். ஆனாலும் செகண்ட் ஹாஃபில் எமோஷனலாக கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லோரும் இணைஞ்சு நடித்ததுனாலேயே இந்த படம் செமையாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் டைமிங் காமெடிலாம் செமையாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. கன்னட பட உலகில் நம்பிக்கையான ஆளுமைகளில் முதன்மையானவர் ராஜ்பி செட்டி. அவரே தயாரித்தது மட்டுமில்லை, படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து தன்னை முன்னிறுத்தாமல் இந்த கதையை முன்னிறுத்தி நடிச்சிருப்பதும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இயல்பான நகைச்சுவை வசனங்கள். ஒரு சிறு கடையில் வாசலில் கண் தெரியாத ஒரு முதியவர் நாயகனிடம் பேசுகிறோம் என்பது தெரியாமல் அவரை திட்டி தீர்க்கும் அந்த ஒரு நிமிட காட்சி அற்புதம். குடும்ப வன்முறைக்கு ஆளாகும் நாயகி தன் அம்மாவாக நினைத்து ஆவியுடன் கண்ணீருடன் பேசும் காட்சி இயல்பாக வந்திருக்கு. இது போன்ற படங்கள் மென்மையாக முடிப்பதே வழக்கம். நகைச்சுவையின் அத்தனை கூறுகளையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த படக்குழு. ஜேபி துமிநாட்டின் நடிப்பும் இயக்கமும் முதல் தரம். முன்னணி நடிகர்கள் பெரிய பட்ஜெட் படங்கள் தராத ஒரு மகிழ்வான அனுபவத்தை இப்படம் நிறைவாக கொடுக்கிறது. வெளிவந்த ஒரே வாரத்தில் கர்நாடகா குடும்பங்களை திரையரங்குகளுக்கு ஈர்த்தது மட்டுமல்ல, 25 கோடி வசூலையும் தொட்டு சாதனை படைத்திருக்கிறது. இந்த படத்தோட வசூல் வெற்றியே இந்த படம் ஒரு நல்ல படங்கிறதுக்கு ஒரு சான்று. ஒரு வெள்ளந்தியான மனிதர்கள் நிறைந்த சவுத் கர்நாடகா குக்கிராமத்தில் அங்கே வாழும் அசோகா என்கிற இளைஞனை ஒரு பெண்ணின் ஆவி பிடித்திருப்பதாக ஊர் மொத்தமும் நம்புகிறது. அவ்வாறு நம்பப்படும் அந்த ஆவி அந்த இளைஞனை, அவனுடைய குடும்பத்தை, அந்த கிராமத்தை என்னவெல்லாம் செய்கிறது என்பதை வயிறு வலிக்க சிரிக்க வைத்து சொல்லியிருக்கிறார் இயக்குனர் ஜேபி துமிநாட்.
நடிகர்கள் சனில் கௌதம், பிரகாஷ் துமினாட், தீபக் ராஜ், மைம்ஸ் ராம்தாஸ், சந்தியா, இவங்களோட ப்ரொடியூசர் ராஜ்பி செட்டி மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. ஒரு ஹரர் காமெடி படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள். டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல பல.